ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம ஃபின் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். ஃபின் நிஃப்டி நாளைக்கு மண்டே என்ன மூவ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதன்படி பார்த்தோன்னா இப்போ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பார்ப்போம். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது 23,737, ஹை 23,762, லோ 23,566. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது 23,596. இப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆப்ஷன் செயினை முதல்ல எடுத்துக்க போகிறோம். ஆப்ஷன் செயின் எடுத்து ஆப்ஷன் செயினில் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், அதாவது இந்த மணி அதில் பார்க்கணும். இந்த மணி இது வருது 23,550 வருது. 23,550ஓட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 246 கால், புட்டு வந்து 204, டோட்டலாக ஒரு 450 பாயிண்ட்ஸ். 450 பாயிண்ட்ஸ் ரேலி இருக்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஸோ அதை இப்போ நம்ம இதை வச்சு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு எடுக்க போகிறோம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். சார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம 23,550ஓட நமக்கு கிடச்சிருக்க இந்த பாயிண்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். அதாவது 246 பாயிண்ட்ஸ் கால் ஆப்ஷன் இருந்துச்சா, அதை ஆட் பண்ண போகிறோம். 255 23,550 246 சேர்த்திங்கன்னா 23,796. ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்க போகிறது. இது ரெண்டையும் டோட்டல் அடித்தோம் பார்த்தீங்களா, ஒரு 450 பாயிண்ட்ஸ். அதை 23,550ஓட 450 ஆட் பண்ணிங்கன்னா 24,000 வந்துடும். அதுக்கப்புறம் சப்போர்ட்னா 23,550ஓட 204 கழிச்சோம்னா 23,396 வரும். அதுக்கப்புறம் சப்போர்ட் 2 ரெடி பண்ணுறதுக்கு இது ரெண்டையும் டோட்டல் அடிச்சுக்கணும். டோட்டல் பாயிண்ட் வச்சுருந்தீங்க ஒரு 450 பாயிண்ட்ஸ். அதோட ப்ளஸ் பண்ணோம்னா 23,100 வரும். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ரெசிஸ்டன்ஸை வந்து ரெட் கலராகவும் சப்போர்ட்டை வந்து க்ரீன் கலராகவும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம மிட் பாயிண்ட் எப்படி எடுக்க போகிறோங்கிறதையும் சொல்லிடுவோம். இதை மார்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம இனிமேல் நம்ம மைண்டுக்கு ஒத்து வராது, அதனால் கால்குலேட்டர் தேடுறோம். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறோம். கொஞ்சம் இருங்க, நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அதனால் இப்போது கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு இப்போது நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சப்போர்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா, இதையும் டோட்டல் அடிக்கிறோம். ஒரு 23,796 ப்ளஸ்ஸு 23,396. இது ரெண்டையும் டோட்டல் அடித்தோன்னா 47,192 வந்து அதை டிவைடட் பை 2 வகுத்தோன்னா நமக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிரும். அதாவது 23,596. இது ஏன் இதை போய் எடுக்கிறோன்னா, இதில் வந்து நமக்கு இது ரெண்டையும் செல் அடித்தவங்க இந்த இடத்துக்கு மேலே வந்தால் தான் அவங்களுக்கு லாஸோ இல்லை ப்ராஃபிட்டோ வரும். பை அடித்தவங்களுக்கு செல் அடித்தவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதாவது கால் ஆப்ஷன் செல் அடித்தவங்களுக்கு ப்ராஃபிட் வரும், புட் ஆப்ஷன் செல் அடித்தவங்களுக்கு லாஸ் வரும். ஸோ இப்போது இதுக்கப்புறம் அது மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணாலும் மார்க்கெட் ஏறும், லாஸ் புக் பண்ணாலும் மார்க்கெட் ஏறும். இதுக்காக தான் இந்த மிட் பாயிண்ட்டை நம்ம தேடி எடுக்கிறோம். இப்போ மிட் பாயிண்ட் நம்ம கிடச்சிருச்சு. மிட் பாயிண்ட் வந்து ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்க போகிறோம். ப்ளூ கலர் மார்க் பண்ணி இனிமேல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது தான். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்து மேலே கீழே பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.